வீடியோவில் என்னன்னா 14/12/2023க்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கில் காரணியா ப்ளஸ் 500 தான் குழுக்கள் நம்பரு. இந்த குழுக்கள் நம்பருக்கான வியாழக்கிழமை இன்னைக்கான ஒரு தரமான ஒரு வெற்றியை நம்ம வந்து கட்டாயம் எடுத்துருப்போம். நேற்று சிபோவில் வந்து நம்ம சைபர் வரும் சொன்னபடி நம்ம சிபோவில் நம்ம சைபர் எல்லா நம்பர்லையும் நம்ம வந்து பாஸ் பண்ணி தான் சொன்னபடி வந்துடுச்சு. பிபோவில் 2 எடுத்தா ஆனால் ஒன்று வந்து நமக்கு பாஸ் ஆகிடுச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஆனால் நம்ம சொன்னபடி நமக்கு வந்து ஒரு நம்பர் கட்டாயம் வந்து வந்துடுச்சு. அதுபோல் இல்லாமல் நமக்கு ஒரு தரமான வெற்றி இன்றைக்கி வந்து கட்டாயம் உறுதியாக கொடுக்குறேன். 14/12/2023 காரணியா ப்ளஸ் 500 குழுக்கள் நம்பருக்கான ஆல் போர்டு என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான நம்பர் தான் சொல்லுறேன். அது மாதிரி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல் போர்டு வந்து பார்த்துடலாம். இன்றைக்கான ஆல் போர்டு என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரு. என்னோடய ஆல் போர்டு கெஸ்ஸிங் பார்த்தோம்னா வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரு நம்ம வந்து கட்டாயம் நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம். ஏற்கனவே நிறைய பேர் வச்சுருப்பீங்க. 2 வந்து ஆல் போர்டு கட்டாயம் வரும். வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கும். கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 100% வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 2 வந்து ஆல் போர்டு வரும். இந்த 2 எந்த போர்டில் வருது? ஏ போர்டா, பி போர்டா, சி போர்டான்னு சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஈஸியாக தான் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 2 கட்டாயம் ஆல் போர்டு வரும். சிங்கிள் போர்டு வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்ட்லேயும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் சொல்ல போகிறோம். 3 போர்ட்லேயும் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர். 2 விஷயங்களில் வரக்கூடிய ஒரு ஏ போர்டு நம்பர் பார்த்தோம்னா நமக்கு 7 வந்து ரிவிஷன் நம்பர் தான். நான் சொன்னேன் இந்த மந்தில் அதிகமாக வரக்கூடிய ஒரு நம்பரு 7, 8 இதெல்லாம் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். நமக்கு போன மந்தில் சைபர் எப்படி மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக வந்தாங்களோ அந்த மாதிரி நமக்கு 7ஆம் இந்த மாதிரில் நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் வரப்போகிற ஒரு நம்பரு. அதனால நமக்கு 7 வந்து ஏ போர்டில் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து 8. ஒவ்வொரு போர்ட்லையும் 2 நம்பர் கொடுப்போம். அவங்க கணிப்பில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் நல்லா வச்சுக்கலாம். சப்போர்ட் நம்பர் 8. பி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து சைபர் வந்து இறங்கிறதுக்கான வேல்யூ அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பி போர்டில் நமக்கு வந்து சைபர் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். அதே பி போர்டில் சப்போர்ட் நம்பர் எடுத்துக்கிற பேச்சு நமக்கு வந்து 2. நான் சொல்லியிருந்தேன் ஆல் போர்டு எந்த நம்பர்னு. பி போர்டு நமக்கு வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஒரு 80%, 90% நமக்கு சைபர் வந்து இறங்கிறதுக்கான வேல்யூ இருக்குது. சி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து அதே 2 நமக்கு வந்து சி போர்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குங்க. சி போர்டில் கட்டாயம் வந்து 2 நான் சொல்லியிருந்தேன் ஆல் போர்டு. அந்த போர்டு வந்து நமக்கு வந்து சி போர்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். இங்கேயே 2 கொடுத்துருப்பேன். நமக்கு வந்து பிசி 2லேயுமே நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சி போர்டில் 2 வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா 1. இதுதான் நம்மளோட சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங் எந்த நம்பர் வருதோ தாராளமாக வச்சுக்கலாம். ஏ போர்டில் 7, 8, பி போர்டில் சைபர் 2, சி போர்டில் 2, 1. உங்கள் கெஸ்ஸிங் எந்த நம்பர் வருதோ அது தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பாக்ஸ் நம்பர் வந்து பார்க்கலாம். பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் இருக்குது. ஏபிசி பாக்ஸ் நம்பர் ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து கொடுப்போம் ஒவ்வொரு போர்ட்லேயும். இதெல்லாம் 702 நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு நம்பர். 702 பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும். பாக்ஸ் நம்பரில் தான் 702. அடுத்து பார்த்தோம்னா 821 நமக்கு 2 கட்டாயம் ஆட்டத்தில் இருக்கும். அதனால தான் எடுத்து வச்சுருக்கோம். கட்டாயம் 2 வந்து வரும். என்னோடய கெஸ்ஸிங்கில் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா 525 ஏசி வந்து நமக்கு வந்து 5 நமக்கு பாஸ் ஆனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கட்டாயம் வரும். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் 125 இந்த ரிலேட்டடாக கட்டாயம் வந்து இன்றைக்கி பாக்ஸ் நம்பர் வெற்றி வரப்போகுது. சைபர் 32 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்கிங் நம்பர். நம்ம அந்த ஒரு நம்பர் மட்டும் நம்ம அதை எடுத்துக்கிறோம். சைபர் 32 நம்ம சைபர் வந்து நேற்று வந்துச்சு. அதே போல் இன்றைக்கும் நமக்கு மாற்றி வரலாம். அதெல்லாம் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா கடைசியாக
17. இதுதான் நம்மளோட பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங். பார்த்தோம்னா 702 821 525 125 032 217. இதுதான் நம்மளோட பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ இதெல்லாம் மாற்றலாம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் வெற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.